வார்த்தைகளால் சொல்வதற்கு பதிலாக உழைப்பை கொட்டி காட்டும் ஒரே ஜீவன் அப்பா. அப்பா மகன் கதையை பேச போகும் ராமம் ராகவன் படத்திற்காக வாழ்த்த வந்திருக்கும் தீபக் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் சின்னத்திரைக்கு திருப்பி இயக்குனார். அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்குது, நான் அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லைம்மா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போகிறாரு. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார். அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு படமாக இயக்கி அதுக்கப்புறமா ஒரு பெரிய நடிகராக மாறினார். அப்போவும் அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை. எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரம்யா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா. ஆனால் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்னைக்கு சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகவமும் கண்டிப்பாக சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் இப்போ சொன்னார், அதாவது தன் பிள்ளைகளுக்கு தாண்டி ஒரு மகனாக என்னை அவர் பாதித்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம இயக்குனர் தன்ராஜும் அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாரும் போல் நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல் தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 8 திசையும் முட்டி மோதி இன்று நம்பிக்கை மனிதராக வெற்றி பெற்ற பிக் பாஸ் வெற்றியாளர். இந்த மேடையில் இருப்பதும் அவரை அழைப்பதும் மகிழ்ச்சி. தம்பி முத்துக்குமரன் அவர்கள் பேச அழைக்கிறோம். என் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கேருந்து கடியனை நேர்காணல் செஞ்சுருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கிறத பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி எனக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கனியின் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கனியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒன்னே சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்வார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன,
என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தின் கதை நாயகி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। எல்லா டிரெக்டர்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மோக்ஷா. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudra Gani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil films. So இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லா மேடை மேலே இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வணக்கம். ராமம் ராகவம் 21st February ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டாக வந்தோம், நடித்தோம், பணம் வாங்கினோம், போனோன்றது கிடையாதுங்க. என் நெஞ்சுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம். எல்லா படத்துலேயும் அம்மாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க, எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. ஒரு ஆக்டர் டைரக்டர்னால தான் ஆக முடியும். ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சமுத்திரக்கனி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. நம்ம டீமை ஆசீர்வாதிச்சுங்க. தேங்க்யூங்க. என்னமே பேச முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.